السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، كما قال عليه الصلاة والسلام. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லா புகழும் ஏகிரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரைவிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதனாகவோ அல்லது வேறு எந்த ஒரு படைப்பாக நாம் ஒரு உயிரினமாக நாம் வெளிவந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி மனித சமுதாயத்தில் மரணங்கள் நிகழும் பொழுது பலதரப்பட்ட விஷயங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில விஷயத்திற்கு ஒரு சில சட்ட திட்டங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் குறிப்பாக திருமணம் ஆன ஆண்கள் மரணித்தால் அந்த மரணித்தவருடைய மனைவிக்கான சில சட்ட திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தந்திருக்கிறது. அதைத்தான் இத்தத்துல் வஃபாத் என்று சொல்லுவாங்க. இறந்தவருக்கான இத்தா இருக்கக்கூடிய அந்த சட்டம். இன்னொரு சட்டம் இருக்கிறது, இத்தத்து தலாக். கணவன் மனைவி ஏதோ ஒரு மனக்கசப்பினால் அவர்கள் பிரியக்கூடிய அந்த சமயத்தில் கணவன் விடக்கூடிய அந்த தலாக் என்ற அந்த விஷயம் நிகழும் பொழுது அந்த மனைவி அந்த தலாக்கிற்கு அவர்கள் இத்தா இருப்பார்கள். நாம் இங்கு முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வஃபாத்துடைய இத்தா. கணவன் மரணித்து விட்டால் எப்படி இத்தாவுடைய முறை என்ன, எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் இன்றைய தினத்தில் பல நபர்கள் பலவிதமான சிந்தனைகளில் தனக்கு தோன்றியதெல்லாம் மார்க்கம் என்பதை போன்று இத்தா என்ற ஒரு விஷயத்தை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியதை பார்க்கலாம்.
சில பெண்களுக்கு சட்டத்திட்டமே தெரியாது, ஆனால் அவர்களெல்லாம் சட்டம் சொல்லி இப்படிதான் இதா இருக்கணும், இப்படித்தான் இதா இருக்கணும் என்று இவர்கள் எங்கோ சென்று பல ஆசிரியர்களிடத்திலே படித்ததை போன்று சட்டம் பேசக்கூடியதை பார்க்கும். ஆனால் அது எதுவுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் திணிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக மார்க்கம் எந்த விதத்தில் கற்று தந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு சட்ட திட்டத்தில் நாங்கள் மாற்றம் செய்வோம், அதில் குறை காண்போம் என்று சொன்னால் அது பெரும் பாவத்திலே கொண்டு போய் நம்மளை சேர்த்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இத்தா அப்படி என்ற இந்த வாசகத்திற்கான முதலில் பொருள் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்த என்று சொன்னால் எண்ணினான் என்று அர்த்தம். அத்த என்று அரபியில் சொன்னால் எண்ணினான், அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்கண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த கணக்கை அல்லாஹ் சொல்வான். அவர் எண்ணி நோற்றுக்கொள்ளட்டும். அப்படி எண்ணி நோற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்வதற்கு அல்லாஹ் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? இத்தத்துன் என்ற வாசகம் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ஆக சில கணக்கிட்ட சில நாட்கள் கணவன் மரணித்த பெண்கள் இருக்க வேண்டும். இதில் ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது. ஒரு பெண் இத்தா இருக்கிறாள், எந்த நிலையில் இருக்கிறாள், பெண்ணின் நிலை என்ன, அவள் இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இத்தா என்பது கர்ப்பிணி பெண்ணிற்கு ஒரு விதமாக இருக்கும். கணவன் மரணித்த அந்த பெண்ணானவள் கர்ப்பிணியாக இருப்பார் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு சட்டம். கர்ப்பிணி அல்லாத ஒரு பெண்ணாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சட்டம். அன்பார்ந்தவர்களே, இத்தத்து தலாக் இருக்கும், இத்தத்து வஃபாத் இருக்கும், ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது. தலாக்குடைய இத்தாவை பொறுத்தவரை அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனுடைய வீட்டில் இருப்பாள். கணவன் தான் உண்பதற்கும் தங்குவதற்கும் இடமளிக்க வேண்டும். அவர்கள் அலங்காரமான முறையில் ஆடை அணிந்து கொள்வார்கள். கணவனை கவரும் வண்ணமாக ஆடை அணிந்து கொள்வார்கள். கணவனுடைய வீட்டில் இருப்பார்கள். ஏன்? திரும்ப கணவன் தன்னை மீட்டுக் கொள்ளக்கூடும் என்பதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடத்தில் எந்த விதமான திருமணத்திற்கான பேச்சும் அங்கு பேசக்கூடாது. ஏன்? இன்னும் அந்த பெண்ணானவள் அந்த கணவனுடைய திருமண ஒப்பந்தத்தை தான் இருக்கிறாள் என்பதால் அந்த பெண்ணிடத்தில் என்ன செய்ய முடியாது? திருமண ஒப்பந்தம் பேச முடியாது. இதில் ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் குறிப்பாக இப்போ நாம் பார்க்கக்கூடிய இத்தா என்பது கணவன் மரணித்ததற்கு பிறகு ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்று நாம் மிக முக்கியமாக நாம் காண இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்போ நிறைமாத கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த சமயத்தில் ஒரு பெண்ணினுடைய அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய காலம்தான் அந்த பெண்ணுடைய இத்தா. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய காலம்தான் அந்த பெண்ணினுடைய இத்தா. இதுல ஒரு சிக்கல் இருக்குது, ஆனால் அதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். என்னன்னு சொன்னா, இப்போதான் அந்த பெண் கர்ப்பிணி ஆயிருக்கிறாங்க, கர்ப்பம் தரித்து இருக்கிறாங்க. கர்ப்பம் தரித்து 1 மாதம் தான் ஆகிறது. இப்பொழுது கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த குழந்தை முழுமை பெற்று முழுமையாக அந்த குழந்தை பெற்றெடுக்கும் மாதம் வரை அந்த பெண் இத்தாவில் தான் இருக்கணும். அது 9 மாசமும் இருக்கலாம், 8 மாசமும் இருக்கலாம், 6 மாசமும் இருக்கலாம், 7 மாசமும் இருக்கலாம். அப்ப இத்தாவுடைய நாள் என்பது மாதம் கூடுகிறது. அதே அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இன்னும் சில மணி நேரங்களில் குழந்தை பிறந்து விடும் என்று இருந்தால் இந்த சமயத்தில் குழந்தை
பிறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு சில மணி நிமிடங்களுக்கு முன்னாடியோ கணவர் இறப்பார் என்று சொன்னால், கணவர் இறந்து அடுத்து 10 நிமிடத்தில் குழந்தை பிறக்குது என்று சொன்னால், அந்த 10 நிமிட காலம்தான் அந்த பெண்ணுக்கான இத்தா. அவங்க மீண்டும் அவங்க இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான், அவங்களுக்கான இத்தாவுடைய காலம் அவ்வளவுதான். அப்ப கணவர் இறந்ததிலிருந்து இத்தா ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இத்தாவில் வைக்கிறதுக்கு நாள் குறிக்கிறோம். நவுதுபில்லா. இத்தாவில் இன்னைக்கு கணவர் இறந்து போயிருப்பாரு, அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து நாம இத்தாவில் அவங்களை வச்சிடலாம். கணக்கு அப்படி அல்ல. இத்தா என்பது கணவர் மரணித்த அந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆனால் அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு வேண்டுமானால் நமக்கு நேரம் பிடிக்கலாம். ஆனா இன்னையில தான் இத்தா இருக்கணும் அப்படி கிடையாது. கணவர் இறந்ததுலேருந்து என்ன ஆரம்பிச்சிருது? இத்தா ஆரம்பித்து விடுகிறது. ஆக கர்ப்பிணி பெண்ணை பொறுத்தவரையில் ஒன்று இத்தாவுடைய காலம் கூடவும் செய்யலாம் அல்லது குறையவும் செய்யலாம். அந்த பெண் இப்பொழுதுதான் கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க, 1 மாதம் தான் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் கணவர் இறந்தால் மீதி இருக்கக்கூடிய 9 மாதம் குழந்தை பெற்றெடுக்கும் வரை அந்த பெண் இத்தாவில் தான் இருக்கணும். அதே அந்த பெண் கடைசி நேரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் கணவர் இறந்திருப்பார் என்று சொன்னால், அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த பெண்ணுடைய இத்தாவானது முடிவடைந்து விடுகிறது. இது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. இது அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தார். இது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 65வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான். 65வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் இது சம்பந்தமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் சொல்வான், உங்கள் பெண்களில் யாராவது என்று அந்த ஆரம்பமாக அல்லாஹ் பதிவு செய்வான். அதில் அல்லாஹ் தொடர்ந்து பேசி கொண்டு வருவான். மாதவிடாய் சம்பந்தமாக மற்ற விஷயங்கள் சம்பந்தமாக பதிவு செய்து வரும் பொழுது அல்லாஹ் கடைசியாக சொல்வான், இந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய இத்தா சம்பந்தமாக சொல்லும் பொழுது அவருடைய தவணை என்பது பிரசவிக்கும் வரைதான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அவருடைய தவணை என்பது பிரசவம் அவர்களுக்கு ஏற்படும் வகைதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் மிக தெளிவாக அல்லாஹ் பதிவு செய்வான். அந்த அடிப்படையில் கர்ப்பிணி பெண்ணுக்கான இத்தாவுடைய காலம் என்பது வேறு. கர்ப்பிணி பெண்ணுக்கான இத்தாவுடைய காலம் என்பது வேறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியாக அதை பதிவு செய்கிறான். அதை நல்லா குறித்து ஏன்னா படித்து பாருங்க. அல்லாஹ் கடைசியாக சொல்லும் பொழுது அதை தான் பதிவு செய்கிறான். அப்போ திருமணம் முடிந்து கர்ப்பம் அல்லாத பெண்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையில கணவர் இறந்துட்டார் சொன்னா அவங்களுக்கான சட்டம் என்ன? அவங்களுக்கான சட்டம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னா, அவர்கள் கண்டிப்பான முறையில் 4 மாதம் 10 நாட்கள் அவங்க இத்தா இருந்துதான் ஆகணும். 4 மாதம் 10 நாட்கள் என்ன செய்யணும்? இத்தா இருந்துதான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு இதில் பல குழப்பங்கள் வருது. பல குழப்பங்கள் தனக்குத்தானே என்ன செஞ்சுக்கிறாங்க? சட்டத்தை நியமிச்சுக்கிறாங்க. இருக்க வேண்டிய காலம் என்பது சட்டத்தை பொறுத்தவரை கர்ப்பம் அல்லாத பெண்கள் அவர்கள் இதாக இருக்கக்கூடிய காலம் என்ன? 4 மாதம் 10 நாட்கள். 4 மாதம் 10 நாட்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். அன்பானவர்களே, இன்னைக்கு சாதாரணமான முறையில் இந்த இத்தாவுடைய சட்டங்கள் என்பது சாதாரணமாக பொடுபோக்காயிடுச்சு. இந்த 4 மாதம் 10 நாள் அப்படிங்கிறத எப்பொழுது கணக்கு போடணும்? கணவன் இறந்ததிலிருந்து கணக்கு போடுவாங்க. அதே சமயத்தில் இது பிறை கணக்கின் அடிப்படையில் தான் 4 மாதம் 10 நாள். கணவர் ஜனவரி மாதம் இறக்கிறாருன்னு சொன்னால் நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இப்படி கணக்கு போடக்கூடாது.
ஏனென்று சொன்னால் ஆங்கில கணக்கின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 28 வரும், ஒரு சில மாதங்கள் 31 வரும். ஆனால் புறை அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறை அடிப்படையில் நமக்கு 29 30 தான். 28 வராது, 31 வராது. அந்த அடிப்படையில் நாம 4 மாதம் 10 நாள் என்று கணக்கு போடுவது பிறையின் அடிப்படையில் தான் நம்ம கணக்கு போடணுமே தவிர நாம் வீட்டில் தொங்க விட்டுருக்கக்கூடிய இந்த ஆங்கில அந்த காலண்டரின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, கணக்கு போடக்கூடாது என்பதை நாம் இங்கே தெரிஞ்சுக்கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, இந்த இதா இருக்கக்கூடிய இந்த பெண்கள் 4 மாதம் 10 நாட்கள் கண்டிப்பான முறையில் இவர்கள் இருக்கணும் என்பது நமக்கு குர்ஆன் மூலியமாக நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். சூரா பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 234வது ஆயத் 234வது ஆயத் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வல்லதீன யுதவஃபவுன மின்கும் வயதுரூன அஸ்வாஜா. அப்போ யார் உங்களில் மரணித்து விட்டார்களோ, மனைவரை விட்டு மரணித்து சென்று விட்டார்களோ, அவர்கள் எவ்வளவு நாள் இருக்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு நாள் தன்னை தடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. அவர்கள் எவ்வளவு நாள் இருக்கணும், 4 மாதம் 10 நாட்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அப்ப குர்ஆன்ல பதிவு செஞ்ச ஒரு விஷயத்தை என்னுடைய இச்சைக்காக வேண்டியோ மற்றவர்கள் விளக்கம் இல்லாமல் சொல்வதை கேட்டோ நாங்கள் நாட்களை குறைப்பதோ கூட்டுவதோ நமக்கு ஆகுமானதல்ல. அது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு பிழை. எந்த அடிப்படையில் நாம இன்றைய காலகட்டத்தில் 40 நாள் ஒரு முசீபத்து பரவிட்டு இருக்கு. வயசானவங்களாக இருந்தால் 40 நாள் யாரு சொன்னா, எங்க படிச்சோம், யார் எங்க மார்க்க சட்டம் எங்க இருக்குது? வயசானவங்களா இருந்தால் 40 நாள், உடம்பு முடியாம இருந்தா 40 நாள், இல்ல திருமண நிகழ்ச்சி எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம நிர்பந்தத்தின் அடிப்படையில் வெளியே வரலாம். யார் சொன்னது, எங்க படிச்சோம், யார் கற்றுக் கொடுத்தா, எந்த ஆசிரியர் சொன்னாரு, எந்த இமாம் சொன்னாரு, எங்க இருக்குது? நாமளாவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டு 40 நாள் இதாங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? நம்ம ஊருக்குள்ளையாக இருக்கலாம், பக்கத்து ஊருக்குள்ளையாக இருக்கலாம், நிறைய ஊருக்குள்ள 40 நாள் இதாரமா இருக்கிறாங்க. பாவம். அல்லாஹ்வுடைய வாசகத்துக்கு மாற்றம் செய்யறோம். அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. 4 மாதம் 10 நாட்கள் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். இல்ல எங்க நம்ம 40 நாள் எடுத்துக்கிட்டோம்? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு அவலங்களே நடந்துகிட்டு இருக்குது. 40 நாள் இதா வருது, ஏதோ முக்கியமான காரியம் இருக்குது குடும்பத்தில், அதனால வந்துடுறோம். அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு நான் இதா தான் நல்லா இருக்காது, காரியத்தை தள்ளி போறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம், நாம வெளியே வர்றதுக்கு பார்க்கறோம். நவுது பில்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றம் செய்யறது இல்லையா இது? குர்ஆனுடைய சட்டத்திற்கு மாற்றம் செய்யறதையா? இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் குர்ஆனுடைய சட்டத்திற்கு மாற்றம் செய்வது. இதை நம்ம சிந்திக்க மாட்டோமா? சாதாரணமா வெளியே வரணும், சாதாரணமா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை இதில் நம்ம ஆழமாக பதிய வைக்க வேண்டும். 4 மாதம் 10 நாட்கள் அப்படிங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு. இதில் நம்ம மாற்றம் செய்ய முடியுமா? எந்த விதத்தில் அது மாற்றம் செய்ய முடியுமா? மாற்றம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, யாருக்கும் அது அதிகாரம் கிடையாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, பெரியவங்களாம் சொல்றாங்க, முன்னாடிலாம் அப்படித்தான் இருப்பாங்களா? முன்னாடி உள்ளவர்கள் அறிவில்லாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நாமளும் அப்படி இருப்போமா? முன்னாடி உள்ளவர்கள் விளக்கம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நாமளும் அப்படி இருக்க வேண்டுமா?
இது என்ன பழக்கம்? அதே மாதிரி இந்த மாதிரி இத்தாவில் இருக்கக்கூடிய இந்த பெண்களிடத்தில் நேரடியாக சென்று திருமணம் பேசக்கூடாது. ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வண்ணமாக அவர்கள் காதில் படுமாறு என்ன செய்து கொள்ளலாம். அவங்களுக்கு இத்தாவுடைய காலத்தில் பேசினால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன செய்யறான், பதிவு செய்யறான். அதுவே சூரா பக்ராவில் 235வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் என்ன செய்யறான், பதிவு செய்யறான். அப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு நாம் அடுத்து திருமணம் செய்து வைப்பதாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட நேரடியாக பேசாமல் அவர்களுடைய காதல் விழும் வண்ணமாக நாம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து வைப்பது என்பது தவறல்ல என்பதாகவும் வருகிறது. அந்த அடிப்படையில் கணக்கு என்பது 4 மாதம் 10 நாட்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அப்போ இதா இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? இதில் பல விதத்து இருக்கு. பல விதத்து, பல சடங்கு, பல சம்பிரதாயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி கற்றுத்தராதது, அல்லாஹ் சொல்லாதது, இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லா வீட்லையும் நடக்குது. சர்வசாதாரணமாக இதா இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணும்? அலங்காரத்தை தவிர்த்து இருக்கணும். அலங்காரத்தை தவிர்த்து இருக்கணும். அதே நேரத்தில் கவர்ச்சியான நல்ல சாயம் பூசப்பட்ட ஆடை போடக்கூடாது. அதுக்குன்னு இன்னைக்கு நம்ம வெள்ளாடை தான் போடணும்னு வச்சிருக்கிறோம். அப்படி கிடையாது. யார் கொண்டு வந்தா வெள்ளாடை? மாற்றார்கள் விதவையான பெண்களுக்கு வெள்ளாடை உடுத்துவார்கள் என்ப அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த கலாச்சாரத்தை பார்த்து கணவன் இருந்தால் வெள்ளையாடை தான் போடணும். நவுது பில்லாஹ். அப்ப இது யாரிடத்திலிருந்து வந்த கலாச்சாரம்? வெள்ளையாடையை தான் போடணும்னு சொல்றது யாரிடத்திலிருந்து வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக இருப்பார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அப்ப இந்த வெள்ளாடையை தான் போடணும்னு நம்ம சொல்றோமே, இது யாருடைய கலாச்சாரம்? அப்ப கவர்ச்சி இல்லாத நார்மலாக இருக்கக்கூடிய சாதாரணமான ஆடையை போறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ரொம்ப கவர்ச்சியான ஆடை போடக்கூடாது. அலங்காரம் என்ன செய்யக்கூடாது? இடக்கூடாது. சுருமாவும் இடக்கூடாது. மருதாணி இடக்கூடாது. அதிகமாக நகைகள் போடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, துக்கம் என்பது 3 நாட்கள் தான். பொதுவாகவே துக்கம் என்பது 3 நாட்கள். மரணித்தவருடைய வீட்டுக்கு 3 நாட்கள். மனைவி அவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் இதா அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை கடைபிடிச்சு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ அலங்காரத்தை கலைந்து இருப்பது என்பது இதுதான். அவங்கள கொண்டு போய் அலங்காரத்தை கலைக்கிறங்கிற பேரில் சில வீட்டில் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் எல்லாம் பாதுகாக்கணும். மாற்றார்கள் என்ன செய்வாங்க? இந்த வளையாவை நொறுக்கிறது, அப்புறம் வேற என்னென்னமோ அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து செய்கிறது. அப்படி செய்யும் பொழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டே அவங்களுடைய ஆடைகளை வந்து களைஞ்சி மாத்துறது. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது? யார் கற்றுக் கொடுத்தது? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் தெளிவாக வருது. புகாரில் 5341, 42, 43 அந்த செய்திகளை வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, கணவனுக்காக 4 மாதங்கள் 10 நாட்கள் அவள் என்ன செய்வாள்? துக்கம் கடைப்பிடிப்பாள். அந்த நேரத்தில் அவள் என்ன செய்ய மாட்டாள்? சுருமா இடல் கூடாது, வாசனை பொருள் பூசக்கூடாது, இந்த மாதிரியான ரொம்ப வண்ணம் தீட்டப்பட்ட ஆடைகளை வந்து என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. அதாவது ரொம்ப கவர்ச்சியான ஆடைகள் அணியக்கூடாது அப்படிங்கிற இந்த செய்தி அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்தியை புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செஞ்ச செய்தியை நம்ம பார்க்கிறோம். புகாரில் வரக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, இப்போ இதில் பலவிதமான விஷயங்கள் நடைபெறுது. பலவிதமான விஷயங்கள். இத்தாவிலிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரூமுக்கு யாரும் 3 நாள் போகக்கூடாதான். யார் சொன்னா? 3 நாள் போகக்கூடாதான். அப்புறம் 3 நாளைக்கு என்னமோ சாப்பிடணும். இந்த மாதிரி பலவிதமான ஃபித்னாக்கள் இருக்குது. அதே மாதிரி இத்தாவிலேருந்து வெளியே வரும்போது 15வது ஜுசுவை திறந்து காமிக்கணுமா, அதை இமாம் திறந்து காமிக்கணுமா, அதை பார்த்துட்டு வருவாங்களாம். எங்க இருக்குது இந்த மாதிரி வழிமுறைகள்? எங்க இருக்குது? யார் கற்றுக் கொடுத்தது? அது மட்டும் இல்லாம இத்தாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா,
வீட்டில் ஓரமாக ஒரு கூடார மாதிரி 4 துணியை கட்டி அதில் அப்படியே அடைச்சி வைக்கிறது. அப்படிலாம் கிடையாது. இதாங்கிறது அவங்களுடைய வீட்டில் தாராளமாக அவங்க இருக்கலாம். அவங்களுடைய அலங்காரம் வெளிப்படும் வண்ணமாக அவர்கள் வெளியே நிற்பது ஆகாது. இந்த பால்கனி மாதிரி இடத்துல நிற்கக்கூடாது. வீட்டுக்குள்ள அவங்க கிச்சனுக்கு போகிறதுல தப்பு கிடையாது. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. ரூமில் இருந்தால் ரூம்லேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. இப்படி தான் ஆக்கி வச்சிருக்கணும். அதுவும் ஒரு துணி கட்டி வச்சிருக்கணும், யாரும் பார்க்கக்கூடாது. அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது. மகரமானவர்கள் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளாக இருந்தால் இன்னைக்கு எந்த ஆம்பளை பிள்ளையும் பார்க்கக்கூடாது, அப்படி கிடையாது. பாலிகான பிள்ளைகள், வயது வரம்பை அடைந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இவர்கள் மகரம் அல்லாமல் இருந்தால் இவர்கள் பார்க்கக்கூடாது. மகரமான பிள்ளைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பருவமதை அடையாத சின்ன பிள்ளைகள், அவர்கள் சென்று வருவதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது, என்னமோ நோயாளி மாதிரி, இந்த கொரோனா பேஷண்ட் மாதிரி கொண்டு போய் ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறோம். யாரும் போகக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அல்ல. இப்போ இதில் நம்ம தெளிவு பெறணும், இதில் நம்ம தெளிவு பெறணும். இன்னும் பல பிதஅத்துகள் இருக்குது. இன்னும் பல பிதஅத்துகள் அவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் பல விஷயமான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்தது, ஆனால் எது நினப்பு இல்லை. ஆனால் இதை தவிர்த்து இதாவுக்காக வேண்டி புதுசு புதுசாக செய்யறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளியே வந்தால் இதை தான் சாப்பிடணும், 3 நாளைக்கு இதை சாப்பிடணும், 3 நாளைக்கு இதை சாப்பிடக்கூடாது, அந்த ரூமுக்கு போகக்கூடாது, அந்த ரூமை வந்து பூட்டி போட்டு வைக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தாராளமாக அவங்க போகிறாங்க. எந்த அளவுக்கு நான் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு கணவன் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான சோர்ஸுமே இல்லை, அந்த பெண்ணு தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தால் இத்தாவுடைய காலத்திலும் அவர்கள் வெளியே சென்று சம்பாதிக்கலாம், சட்டம் இருக்கு. ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடு இருக்குது. போகணும், உடனே வந்துடணும். தேவையில்லாமல் நிற்பதோ, தேவையில்லாமல் பேசுவதோ, தேவையில்லாமல் அவர்களுடைய குரலை வெளிப்படுத்த அங்கங்கு நிற்பதோ அது கூடாது. போகிறாங்க, வர்றதமாக இருக்கணும். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் வெளியே போனால் உடனே வந்த மாதிரி இருக்கணும். அதேமாதிரி அவர்கள் இடம் வேறு வீடுக்கு மாற்றுவதாக இருந்தால் இரவு நேரத்தில் அவர்கள் அழைத்து செல்வது சிறந்தது என்று பல சட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப மோசமாக்கி எந்த அளவுக்கு நான் மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், ஏற்படுத்தி அதை வந்து மார்க்கம் என்பதாக நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், காமித்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் இத்தா. இதுதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இவ்வளவுதான். இதை விட்டுட்டு நம்ம புதிதான விஷயங்களை ஏற்படுத்தி இத்தாவில் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை அணியக்கூடாது, அதை அணியக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர்களை போற்றி நாம் பலவிதமான சட்டங்களை வந்து நாம் ஏற்படுத்தி, மார்க்கத்தில் இல்லாத சட்டங்கள், நபி அவர்கள் காட்டித்தராத சட்டங்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் அதை செய்யக்கூடாது. அது மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்ததல்ல, அது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதல்ல. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பல கொஸ்டின்கள்லாம் நிறையா விஷயங்கள் வந்தது. ஆனால் முதல்ல நான் சொன்ன ஞாபகத்தில் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் இருக்கு என்று உங்களுக்கு தெரியும். என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது, இது இருக்கா மார்க்கத்தில், யாருக்காச்சும் டவுட் இருக்காமா? யாருக்காச்சும் இருக்குதா? சொல்லுங்க சத்தமா. இப்போ இத்தா என்றால் என்ன என்று புரியுதா? இத்தத்து வஃபா என்றால் என்னன்னு புரியுதாமா? புரியுது. எதுவும் டவுட் இல்லையே? எதுவும் சட்டம் இருக்கா? தாராளமாக கூட்டு போகலாம். அப்படிலாம் கிடையாதுமா. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? ஒரு பெண்மணிக்கு இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? என்ன பண்ணுறது? இதான் முடிஞ்சுதான் போகணும்னு சொன்னால் அந்த பெண்மணி போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தாராளமாக ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகலாம். அவங்களுடைய சுய தேவையை அவர்கள் வந்து பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளியே போகலாம் என்ற சட்டம் இருக்கும் பொழுது, அவங்க உடலுடைய அந்த
உடல் குன்றி இருக்கக்கூடிய வேலையில் தாராளமாக என்ன செய்யலாம், அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது எந்த விதமான தப்பும் இல்லை. வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சொன்னமே, ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறது என்பதே கிடையாது. அவங்க வீட்டில் தாராளமாக இருந்து கொள்ளலாம். வெளியே அவங்களுடைய, அதாவது வெளிமக்கள் பார்க்குற வண்ணமாக அவங்களுடைய அந்த தோற்றங்கள் வெளிப்படும் வண்ணமாக அந்த பாலிகளில் நிற்கிறது சொல்லுவாங்களா இல்லையா, மாடியில் போய் பாலிகளில் நிற்கிறது, வாசலில் போய் நிற்கிறது, இதுதான் கூடாது. இது என்ன செய்யக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சு கொள்ளலாம், தாராளமாக இருந்து கொள்ளலாம். வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம், தாராளமாக இருந்துக்கலாம். இந்த ரூமில் இருக்கிறாங்க, அந்த எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த ரூமில் அந்த ரூமுக்கு போகக்கூடாது, இப்படிலாம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், பக்கத்துல எல்லாம் கண்ணாடி பார்க்கறதுங்கிறது அலங்கரிச்சா தானே பார்க்க போகிறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அலங்காரம் ஏன்னா இந்த பேணுதலுக்காக சில விஷயங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த பேணுதலுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் பிற்காலத்தில் சட்டமாகவே மாறி போயிடுது. பிற்காலத்தில் என்ன ஆயிடுது, சட்டமாக மாறி போயிடுது. ஏன்னா கண்ணாடி இருந்தால் இவங்க அலங்காரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த கண்ணாடியை மறைச்சி வச்சிருக்கலாம். ஏன்னா கண்ணாடி இருந்தால் என்ன தோணும், திடீர்னு முகத்தை பார்க்க தோணும், தலையை யோசனை, ஏதாச்சும் ஒரு இந்த அலங்காரம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுருமோங்கிறதுனால என்ன செஞ்சுருக்கலாம், மறைச்சி வச்சிருக்கலாமே தவிர கண்ணாடியை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டம் என்ன செய்யலை இல்லை. நார்மலாக என்ன செய்யலாம், அவங்க இருக்கிறதுல தவறு கிடையாது. வேற இருக்கல, வேற எதுவும் இருக்காமா? வேற டவுட் இல்லையா? அதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 மாதம் 10 நாள் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இதா இருந்துதான் இருக்கணும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக இருக்கணும். 40 நாளுங்கிற கான்செப்டே கிடையாது. அது யார் ஏற்படுத்தியது, யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல, அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிக்காகவும் நம்முடைய இத்தாவை நாம் முறித்து கொள்ள முடியாது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்காகவும் இத்தாவை என்ன செய்ய முடியாது, முறித்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அவங்கள போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறது, ரூமில் வந்து யார்த்தையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இந்த மாதிரி நிர்பந்தமும் கிடையாது. அவங்க சுய தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க செய்யலாம், சாதாரணமாக போயிட்டு வரலாம். ஆனால் அதுலேயும் சில சட்டங்கள் இருக்குது. பேணுதல் ரொம்ப அவசியம். அவங்களுக்கு சோர்ஸுக்கு யாருமே இல்லை, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, வருமானத்துக்கு ஒரு வழியே கிடையாது, யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்ற அந்த நிராயுத பாணியாக அவங்க விடப்படுவார்கள் என்று சொன்னால், இவர்கள் தான் சென்று சம்பாதித்து அந்த நாளை ஓட்ட வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் தாராளமாக நல்ல ஒரு பேணுதலோடு அவர்கள் அந்த வேலைக்கு மட்டும் அவர்கள் சென்று உடனே எந்த விதமான செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் திரும்ப வீட்டில் வந்து அவங்களுடைய இதாவுடைய அந்த செயல்பாடுகளை கண்டினியூ பண்ணுறது இருக்கணுமே தவிர, நம்ம வந்து பொதுவாக வேலைக்கு போனோம்னா சும்மா வேலைக்கு போகிறதா இல்லை, இவ்வளவு நிர்பந்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யலாம், அவங்க போகலாம். அதே மாதிரி மற்றபடி வீட்டில் இருக்கக்குள்ளேயே, உதாரணத்துக்கு பாத்ரூம் வெளியே இருக்குது, அவங்க ரூமில் இருக்கிறாங்க, அட்டாச் பாத்ரூம் இல்லை, வெளியே தான் போகணுன்னா தாராளமாக போகலாம். வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லை. அவங்க ரொம்ப அலங்காரமான ஆடையை வந்து உடுத்தக்கூடாது, ரொம்ப அலங்காரமான ஆடையை உடுத்தாமல் நார்மலான ஆடை உடுத்திருக்கணும், அலங்காரம் செய்திருக்கக்கூடாது, நகை போட்டு இருக்கக்கூடாது, சுருமா விட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நறுமணம் பூசி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தவிர்த்து இருக்கணும். வேறு எதுவும் டவுட் இருக்குதா? வேறு டவுட் இருக்காமா? அல்லாஹு அலம் பிஹாதிஹி ஜவாப். அல்லாஹ்வே மிக நன்கறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.